அதிலிருந்து சந்தனா, திலகா மற்றும் தர்ஷினி இறங்க அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னடி இவன் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வந்து கோட் சூட் போட்டு நின்னுட்டு இருக்கான். எங்கேயாவது வாடகைக்கு எடுத்திருப்பானோ? அது வந்து எங்கேயாவது திருடிட்டு வந்திருப்பான். என்ன சந்தனா, எங்க போன? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ காணும்னு ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? சந்தனா, உன்னதான் கேக்குறேன், எங்கேயாவது போறதா இருந்தா சொல்லிட்டு போக மாட்டியா? அப்பொழுது அதே காரில் இருந்து இறங்கி ஆணவமாக நடந்து வந்தான் அசோக். அவனை பார்த்ததுமே ஹரிஷுக்கு கடும் கோபம் வந்தது. அதுவும் இவன் கூட எல்லாம் எதுக்கு நீ வெளியே போற? இவனை பார்த்தாலே காண்டாவுது. சரி வா, நம்ம கார்ல ஏறு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன? நீ அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்றியா? நீ அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்றதெல்லாம் இருக்கட்டும், நாங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்று தர்ஷினி கூற ஹரிஷ் ஒன்றுமே புரியாமல் அவர்களை பார்த்தான். என்ன சந்தனா, நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? நானே சொல்றேன். உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் பண்ணிட்டு அசோக்கும் சந்தனாக்கும் மேரேஜ் பண்றதா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தர்ஷினி சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் நொறுங்கி போனான் ஹரிஷ். சந்தனா, இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை நல்லா ஏமாத்துறாங்க. நீ அவங்கள நம்பாத.